பாவம் செய்கிறதுக்கு என்ன தேவை? எல்லோரும் பாவம் செய்யக்கூடாது, எப்படியாச்சும் இதில் விழுந்துடக்கூடாது, அதில் விழுந்துடக்கூடாதுன்னு சும்மா ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனால் பாவம் செய்கிறதுக்கு தேவையான 2 விஷயங்களை குறித்து இன்றைக்கி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். பாவம் செய்ய தேவையானது அறிவு, பாவம் செய்ய தேவையானது ஆற்றல். அறிவும் ஆற்றலும் இருக்கும்போது அவர்கள் அழகாக பாவத்தை செய்ய முடியும். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த விதமான அறிவும் இருக்காது. ஏன்னா உலகத்துக்குள்ளே அது இன்னும் வரலை, இன்னும் வளரலை. அதே போல் சரீரத்தில் எந்த ஆற்றலும் இருக்காது, மனதில் எந்த ஆற்றலும் இருக்காது, ஆத்மாவில் ஆற்றல் இருக்காது, ஆவியில் எதுலேயுமே அதுக்கு அந்த குழந்தைக்கு ஆற்றல் இருக்குது. அப்போ அறிவும் ஆற்றலும் இல்லாத ஒரு இடத்துல பாவம் இருக்க சான்ஸே இல்லை. என்றைக்கு அறிவு இருக்கோ, என்றைக்கு ஆற்றல் இருக்கோ, அந்த இடத்துல பாவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுள்ளவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள் பாவத்தை ரொம்ப நேர்த்தியாக செய்ய முடியும். அதே நேரத்தில் அந்த பாவத்தை மறைச்சிடவும் முடியும். இந்த காரியத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எல்லாருமே அறிவுலையும் ஆற்றலையும் வளர்ந்தவர்கள் தான், எல்லோரும் படித்தவர்கள் தான். ஏதோ ஒரு அறிவு நம்மளுக்குள்ளே இருக்கும், பல விதமான ஆற்றல்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போது இந்த உலகத்துக்குள்ளே இந்த அறிவோடையும் ஆற்றலோடையும் நீங்கள் போகும்போது பாவம் செய்வதற்கான பலவித வாய்ப்புகள் இருக்கும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தால் நான் பாவமே செய்ய மாட்டேனே அப்படி சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது கர்த்தருடைய விருப்பமே கிடையாது. பாருங்கள், ஒரு பாவத்துக்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்கும்போது பரிசுத்தமான ஒரு ஜாதியை உருவாக்குறது கர்த்தருடைய விருப்பம் கிடையாது. அது ஈஸி, பாவமே இருக்காது, எல்லாருமே பரிசுத்தமாகவே இருந்திருப்போம். அது பெரிய காரியமா? கிடையாது. கர்த்தர் மனிதனை எப்படி படைத்தார்? ஒரு காரியத்தை தெரிந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாகத்தான் படைத்திருக்கிறார். பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வைக்கிறார். இப்பொழுது மனிதன் அந்த பாவத்தை நிராகரித்து ஆண்டவரை தெரிந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும் போது தான் அது உண்மையான பரிசுத்த வாழ்க்கை. பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் பரிசுத்தமாய் வாழ்வது அது முழுமையான பரிசுத்த கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க, உலகம் ரொம்ப கெட்டு போச்சு சார், இதனால் விசுவாசிகளுக்கு ரொம்ப தொந்தரவு. அதுதான் தவறு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். உலகம் எவ்வளவு தான் கெட்டு போயிருந்தாலும் விசுவாசிகளை அது ஒன்றுமே செய்யக்கூடாது, அது ஒன்றுமே செய்ய முடியாது. நான் கர்த்தருடைய வழியில் தான் வாழுவேன், நான் பரிசுத்தமாக தான் இருப்பேன். அப்போ பாவம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. பாவம் பெருகி கிடக்கலாம், பரிசுத்தவான்கள் மிகவும் அதிகமாய் பெருகுவார்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.